பொன்முடி மீதான சொத்து வழக்கில் 3 ஆண்டுகள் தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அதாவது அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அதிமுக அரசு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமானது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டிருந்தது. அதனை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில்தான் இன்றைய தினம் தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உயர்நீதிமன்றம் வழங்கிய 3 ஆண்டு சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு மேல்முறையீடு செய்த போது ஆஜராவதிலிருந்து, அதாவது நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்து உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் அமைச்சர் பொன்முடி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்களான அபிஷேக் சிங்வி உள்ளிட்டோர் ஆஜராக ஏற்கனவே மனைவியினுடைய வருவாயை தனது வருவாயாக குறிப்பிட்டு அவர்கள் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணைக்கு உரியதல்ல. ஏனென்றால் மனைவியினுடைய வருவாய் கணக்கை தனது வருவாய் கணக்காக சேர்த்து சொத்து வழக்கு என்று விசாரித்திருக்கிறார்கள். எனவே இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது உயர்நீதிமன்றம் விதித்த அந்த 3 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றமானது நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். வழக்கினுடைய விரிவான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறும். தற்போது இந்த 3 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அவர் மீண்டும் அமைச்சராக தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முரசொலி. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்.